வணக்கமாக தமிழக அரசியல் களத்தில் தற்போது நிலவும் பரபரப்பான சூழ்நிலைகளைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வருவதால் ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக இடையே அரசியல் பதற்றம் அதிகரித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திமுக மற்றும் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான எதிர்க்கட்சியான அதிமுக இடையே அரசியல் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. இரு கட்சிகளும் தங்கள் ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து வாக்குகளைப் பெற முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அவர் பேச்சுகளில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாகவும் இது மக்களின் பாதுகாப்பை அச்சுறுத்துவதாகவும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மாநிலத்தில் அதிகரித்து வரும் குற்றச்சம்பவங்கள், போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் வன்முறை செயல்கள் குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைகள் தமிழக சமூகத்தின் அடிப்படை அமைப்புகளை சீர்குலைக்கிறதாக பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். போதையில் இருந்த சிறுவர்களால் புலம்பெயர்ந்த தொழிலாளி தாக்கப்பட்ட சம்பவம் மற்றும் இளைஞர்களிடையே போதைப்பொருள் எளிதாக கிடைப்பது போன்றவற்றை அவர் குறிப்பிட்டு விமர்சித்தார். இத்தகைய சம்பவங்கள் அரசின் கவனிப்பின்மையால் ஏற்பட்டவை என்று பழனிசாமி கூறினார். இந்த சம்பவங்கள் அரசின் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் உள்ள தோல்விகளுக்கு சான்றாக அமைகின்றன என்று பழனிசாமி குற்றம் சாட்டினார். அரசு இந்த பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்கவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் திமுக அரசு மாநிலத்தின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து தமிழகத்தை வரலாறு காணாத கடனில் மூழ்கடித்துவிட்டதாகவும் பழனிசாமி விமர்சித்தார். இந்த கடன் சுமை மாநிலத்தின் நிதி நிலையை பெரிதும் பாதித்துள்ளதாக அவர் சொன்னார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிதி உதவி வழங்குதல் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை நாட்களை அதிகரிப்பது போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் பழனிசாமி கூறினார். இந்த வாக்குறுதிகள் மக்களுக்கு பயனளிக்காமல் போயுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அரசு பள்ளிகளை மூடுவது மற்றும் கல்வித்துறையை புறக்கணிப்பது குறித்தும் அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். கல்வி மிகுந்த முக்கியத்துவம் பெறும் தமிழகத்தில் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று பழனிசாமி எச்சரித்தார். திமுகவோ தங்கள் ஆட்சிக்கால சாதனைகளை பாதுகாத்து அதிமுகவின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று நிராகரித்துள்ளது. தங்கள் ஆட்சி மக்களின் நலனுக்காகவே செயல்பட்டுள்ளதாக திமுக வாதிடுகிறது. தமிழகம் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்று என்றும் கடன் சுமை பாதுகாப்பான வரம்புகளுக்குள் இருப்பதாகவும் திமுக தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி காரணமாக மாநிலம் நல்ல நிலையில் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். சமூக நீதி மற்றும் உள்ளடக்கிய நலத்திட்டங்களை மேம்படுத்துவதற்கான தங்கள் முயற்சிகளையும் திமுக எடுத்துரைத்துள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளனர். அதிமுக பிளவுபடுத்தும் அரசியலில் ஈடுபட்டு தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தப் பட்டியலை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. செயல்முறை சரியான வாக்காளர்களை பாதிக்கலாம் என்று அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு, பொருளாதாரம், கல்வி மற்றும் தேர்தல் கூட்டணி போன்ற முக்கிய பிரச்சினைகள் தமிழக அரசியலில் தொடர்ந்து விவாதிக்கப்படுகின்றன. இந்த பிரச்சினைகள் 2026 தேர்தலில் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டதும் பின்னர் 2025 மீண்டும் இணைந்ததும் அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த மாற்றங்கள் திமுகவுக்கு எதிரான வலுவான முன்னணியை உருவாக்க உதவியுள்ளன. நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் அரசியலில் நுழைந்ததும் புதிய பரிமாணத்தை சேர்த்துள்ளது. இது பாரம்பரிய கட்சிகளுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்க தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு கூட்டணிகள் மற்றும் உத்திகள் விரிவடையும். திமுகவும் அதிமுகவும் மக்களின் ஆதரவை பெற தீவிரமாக போட்டியிடுகின்றன. இரு கட்சிகளும் தங்கள் பிரச்சாரங்களை வலுப்படுத்தி வருகின்றன. இந்த அரசியல் நகர்வுகள் தமிழகத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
மக்களின் தீர்ப்பே முடிவுக்கு வரும். இது குறித்தே மேலும் பல தகவல்களுடன் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.